வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பூரி கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னதான் சப்பாத்தி பூரிக்கும் விதவிதமா நம்ம சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த பூரி கிழங்கு அல்டிமேட்டடா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ம், மசாலா பூ 2 எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5, 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வானொலி நல்லா காஞ்சதும் ஒரு 5, 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், சோம்பு. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, கருவேப்பிலை, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, மசாலா பூ இது எல்லாத்தையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை எல்லாமும் போட்டாச்சு. இப்போது அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பச்சை மிளகாவும் போட்டாச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அது சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல வேறு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இல்லைனா உப்பு கரிச்சிரும். பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். என்ன தான் நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சாப்பிட்டாலும் கூட இந்த பூரி கிழங்குங்கிறது குருமாவை விட இந்த பூரி கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வதங்கி வருது. அதுக்கப்புறம் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கொஞ்சம் குழைவாக வர வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், இந்த பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வெவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதை அதில் போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமும் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் தனியாகவும் தனி மிளகாத்தூளும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓரளவுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் அதை. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வெவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நல்லா மேஷ் பண்ணி அப்படி கையாலேயே சும்மா அப்படியே உதிர்த்து போடலாம். அப்படி உதிர்த்து போட்டோம் அப்படின்னா 1, 2 இருந்தாவே இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளறும்போது கொஞ்சம் அது பீசஸாக கட் ஆகும். அதனால் ஒரு 2, 3 நம்ம அதை கையாலேயே மசிச்சு போடலாம். மசிச்சு போட்டுட்டு அது நல்லா அந்த மசாலா கூட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். அதோட டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டடாக இருக்கும். அதுவும் பூரிக்கு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கும் போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு வேவிக்கிறதுக்கும் வெங்காயம் போட்டிருக்கோம். அதனால் இது நம்ம தேவையான அளவு போட்டால் போதும். இல்லாட்டி ரொம்ப உப்பு கரிச்சதுன்னா நல்லா இருக்காது. பார்த்துட்டு இல்லாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இருக்கும். இப்போது அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் என்ன பண்ணலான்னா, கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே மேலாக்க அப்படி தூவி விட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு ரெடி ஆகிடும். பூரியோடு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தலையை அழகாக மேலால் தூவிட்டு அதை ஒரு கிளறிட்டு நீங்கள் சப்பாத்தியோடையோ பூரியோடையோ சர்வ் பண்ணால் செமையாக இருக்கும். சப்பாத்தியை காட்டிலும் பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அந்த கடலை மாவு போட்டதுனால ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடணும். இங்கே பாருங்கள்,
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூரியோட சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.